பாட்டி நாக்கு வறண்டு போன மாட்டம் இருக்குது பாட்டி. வர வரன்னு இருக்குது. அது உதடெலாம் ரொம்ப வறட்சி மட்டும் இருக்குது. அதுக்கு என்ன பாட்டி பண்ணலாம்? புதினா இலையோட சீரகம் கலந்து ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு நல்ல கொதி வந்து ஒரு கஷாயம் ஸ்டேஜுக்கு வர்றப்ப நீ அதை குடிச்சு வந்தீன்னா உன்னோட நாக்கில் இருக்க வறட்சி தன்மை குறையும். பாட்டி, நம்ம வீட்டில் இவ்வளோ கருவேப்பிலை நிறையா இருக்குது. இதை வச்சு என்ன பாட்டி பண்ணலாம்? கருவேப்பிலைய நல்லா அரைச்சி அதனோட சாறை மோரில் கலந்து குடிச்சு வந்தீங்கன்னா கண் பார்வைத்திறன் வந்து அதிகரிக்கும் தம்பி. இது யார் வேணாலும் குடிக்கலாம். நீ, நான், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, நம்ம தங்கச்சி பாப்பா கூட குடிக்கலாம். எல்லாரும் குடித்தோம்னா கண் பார்வை நல்லா அதிகரிக்கும் தம்பி. பாட்டி, ஒரே இருமலாக இருக்குது. அதுக்கு என்ன பாட்டி பண்ணலாம்? அம்மாட்ட சொல்லி திப்பிலியை நெய்யில் வறுத்து பொடி செய்து ஒரு சிட்டிகை அளவு தேன் கலந்து நீ சாப்பிட்டு வந்தீங்கன்னா உனக்கு இருமல் சரியாயிடும். அத்தை, என் உடம்புல தோல் பிரச்சனை மட்டும், தோல் அரிப்பு, படத்தம்பரம் மட்டும், அப்புறம் ஒரு அலர்ஜி மட்டும் இருக்குது. அதுக்கு என்னத்தை பண்ணலாம்? முருங்கைக்கீரையை வாரத்தில் 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உனக்கு தோல் சம்பந்தமாகப்பட்ட எல்லா தொந்தரவுமே சரியாயிடும். அம்மா, ஒரே சோர்வாக இருக்குமா, அதுக்கு என்னம்மா பண்ணலாம்? ஒரு டம்ளர் அன்னாச்சி பழசாரோட மிளகுத்தூள் சேர்த்து தினமும் காலையில் அருந்தி வந்தீங்கன்னா உனக்கு உடல் சோர்வுலாம் குணமாகும். அம்மா, ஒரே சோர்வாக இருக்குமா, அதுக்கு என்னம்மா பண்ணலாம்? ஒரு டம்ளர் அன்னாச்சி பழசாரோட மிளகுத்தூள் சேர்த்து தினமும் காலையில் அருந்தி வந்தீங்கன்னா உனக்கு உடல் சோர்வுலாம் குணமாகும். பாட்டி, உச்சா போகிறப்போ ரொம்ப கடுக்குது, எரிச்சலாக இருக்குது பாட்டி. அதுக்கு என்ன பாட்டி பண்ணலாம்? நம்ம வீட்டில் தான் அன்னாச்சி இருக்குல்ல, அதை அம்மாட்ட சொல்லி தினமும் நீ ஒரு டம்ளரில் பருகி வந்தீங்கன்னா சிறுநீர் எரிச்சல்லாம் உனக்கு குணமாயிரும் தம்பி. பாட்டி, நீங்கள் என்ன தாத்தா கொடுக்குறீங்க டெய்லி காலையில்? உங்கள் தாத்தாக்கு கை நடுக்க வருதில்ல, அது குணமாக டெய்லி வெறும் வயிற்றில் தேநீர் 1 டேபிள் ஸ்பூனும் இஞ்சி 1 டேபிள் ஸ்பூனும் கலந்து சாப்பிட்டு வர கை நடுக்க வந்து குறையும் தம்பி. அதுதான் டெய்லி காலையில் தாத்தா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மாதுளம்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பித்தம் சம்பந்தமான வாந்தி, பசியின்மை, தலை சுற்றல் ஆகிய வியாதிகள் நீங்கும். சிறு குழந்தைகளும் மாதுளம்பழம் ஜூஸை கொடுக்கலாம்.